ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. பஸ் இங்கே கொண்டு வந்து பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டியிருக்காங்க இப்போ, அதனால் அங்கே வந்துடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் போகலை, அந்த ரவுண்டானாகிட்ட இறங்கியிருக்கணும். சரி, அங்கேருந்து பஸ்ஸு டவுன் பஸ் நிறையா இருக்குது, அதில் போய்க்கலாமா அப்படின்ட்டு இறங்கியாச்சு. ஈரோடு மாநகராட்சி பஸ் ஸ்டாண்டை பார்க்கணுன்னு கொடுத்து வச்சுருக்குதா, அதனால சரி பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்குது. நாங்கள் எப்படி இருக்குது ஒரு பார்வை விட்டுட்டு, இன்னும் கடைகள்லாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பஸ்ஸெல்லாம் டவுன் பஸ்ஸு, பெரிய பெரிய ஊர் போகிற பஸ்ஸெல்லாம் சிவகாசி, மதுரை, திருச்சி, இங்கே நிறைய பஸ்ஸுங்க இருக்குது. நம்ம போகிறதுனா போய்க்கலாம், இல்லைன்னா உட்காந்துக்கலாம், கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படியே. பாருங்க, பெரிய சமையல் கட்டிட்டுனா கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, பயங்கரமாக கட்டிகிட்ருக்காங்க. இந்த ஈரோட்டு வண்டி வந்து அங்கே நின்றுச்சு. ஈரோட்டிலேருந்து இந்த வெள்ளக்கோயிலேருந்து வந்த வண்டியில் அங்கே நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் மதுரை, சிவகாசி அந்த பக்கம் போகிறது. செமையாக இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டு. சோலார் பஸ் ஸ்டாண்டாம்மா. வாங்க, நீங்களும் ஜாலியாக எங்கூடவே பயணிக்கலாம். அப்படியே பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஒரு ரவுண்டாக எடுக்கலாம். ஈரோடு பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ நீட்டாக சுத்தமாக, பரவாயில்ல. நல்லா இருக்குதா பாருங்கள். திருச்சி வண்டி இங்கேருந்து ஓடியில்லை, திருச்சிக்கு திரும்பவும். பயங்கரமாக கட்டியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க, அழகழகா செம்ம சூப்பருங்க. இங்கே பாருங்க, பில்டிங்லாம் குழுன்னு இருக்குங்க. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இங்கே போகணும். இங்கே ரூம்பெல்லாம் கிடைக்கும் போக இருக்குது. ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்குது, தனியாக கொண்டு வந்து போட்டாங்க. எல்லா பக்கமே அப்படித்தான் மாற்றிட்டாங்க, ஆனால் செம்ம நீட்டாக கட்டிக்கிறாங்க. கருகெல்லாம் பாருங்க. போதுங்களா? குழந்தைகளாம் வச்சுக்கிட்டு கட்டி சத்தம் போட்டுட்டு ஓடினா வலிக்கு விட்டு விழுந்துருவோமுங்க. இந்த தரையில் ஓடினா வலிக்கு விட்டு தப்புன்னு விழுந்துருவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாரு. தரை அவ்வளோ நைஸாக போட்டிருக்காங்க. கொஞ்சம் தண்ணியோ இல்லை எது பட்டாலும் தட்டி விட்டு நல்லா விழுந்துருவாங்க துபக்கணும். அங்கே பாருங்கள், இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நான் வந்த பஸ்ஸு தான் நிற்கிதுங்க, இன்னும் கட்டுறாங்க பாருங்க கட்டிடம். சூப்பர். கரூர் பஸ் ஸ்டாண்டில் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு இது. கரூரான்னு கேட்குறாரு ஒருத்தர். இன்னும் நிறைய சுற்றி கட்டிகிட்ருக்காங்க, பெரிய பெரிய பில்டிங்காக. மேலே எல்லாத்துக்கெல்லாம் ரூம்பெல்லாம் இருக்குதுங்க, இங்கேயே கிடைக்கும். நைட்டாக யாராவது ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னா இருக்குது. அந்த கட்டிடமெல்லாம் பஸ் வந்து நிற்கிறதுக்கு தான், அதெல்லாம் டவுன் பஸ் வந்து நிற்கிறதுக்கு இன்னும் கட்டிகிட்ருக்காங்க. செம்மையாக இருக்குதுங்க. மேலே எல்லாம் ரூம்புக்கு இது நல்லா கிடைக்கும் போல் இருக்குது. போகுதுன்னா அந்த பக்கமான சுற்றி போகணும். அது அவ்வளோ தூரத்துக்கு ஏன் போகலைங்க. எப்படா நம்மளுக்கு நாய்க்குட்டி எங்கே போனாலும் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் தரை மட்டும் ரொம்ப இதாக போட்டிருக்காங்க, வலிக்கி விட்டு விழுந்துற மாதிரி இருக்குது. பார்ப்போம். ஈரோடு வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டு மாற்றிட்டாங்க, பெரிய பஸ் ஸ்டாண்டாக கட்டி போட்டிருக்காங்க, மாற்றிட்டாங்க. அப்பா கடை கண்ணிலாம் என்ன வரலைங்க, வருங்க நல்ல எல்லாமே பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறாங்க. இது பஸ் ஸ்டாண்டா இல்லை எதை சொல்லுவாங்களே, ஈரோடு மாநகராட்சி பேருந்து நிலையம். சோலாருங்க. ஆமாம், இது என்னத்த பண்ணுறோம், சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி ஓடுது. என்னங்க, பஸ்ஸில் வந்து தலையெல்லாம் பப்பரவான்னு கலந்துருச்சுங்க. ஈரோடு வந்தாச்சு. இனி அடுத்து எங்கிட்ட ஒரு பக்கம் போகலாம். என் குட்டி பையனை சந்தித்தேன்.